இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடத்துவத்தின் 3 முக்கியமான பண்புகளையும் 3 முக்கியமான வழிகளையும் கற்பிக்கிறார். முதலாவதாக முன்னுரிமையை சீரமைத்தல். நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுவது, நம் உறவுகளுக்கும் ஏன் நம்முடைய சுய விருப்பங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம் உறவினர்களை வெறுக்க சொல்லவில்லை, மாறாக எல்லாத்திற்கும் மேலாக கடவுளின் அன்பு நம்மிடம் குறையாமல் இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, சிலுவையை ஏற்று சுமத்தல். கிறிஸ்துவ வாழ்வு என்பது சிலுவை இல்லாமல் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தியை காட்டினார். சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, சிலுவை இல்லாமல் உயிர்ப்பும் இல்லை. எனவே நம் வாழ்வில் வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைந்து அவரோடு பயணிக்கும் போது நாம் வெற்றியும் அடைவோம். எனவே சிலுவையை ஒரு சுமையாக ஏற்காமல் வாழ்வின் கருவியாக அதை ஏற்றுக்கொள்வோம். நம் மீட்பிற்கு ஒரு வழியாக அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, நாம் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். நாம் இழக்கும் போது நித்திய வாழ்வு எவ்வளவு மதிப்புக்குரியது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இழப்பதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். மாறாக நமக்கு கிடைக்கும் பயன் நித்திய வாழ்வு. அது நாம் கோடி சம்பாத்தியம் செய்தாலும் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் மாறி நாம் திரும்பி செல்லும் போதுதான் நமக்கு அந்த நித்திய வாழ்வு கிடைக்கும். எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் பின்பற்றுவோம். நாம் புனிதர்களாக வளர்ந்து நித்திய வாழ்வை அடைவோம். ஆமென்.